நாம் தமிழர் கட்சியினுடைய திருவையாறு கட்சி மண்டலத்திற்குரிய சட்டமன்ற தொகுதியாக இருக்கின்ற இந்த சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக அன்பு மகள் அண்ணன் சீமான் அவர்களினுடைய நம்பிக்கைக்குரிய தளபதிகளில் மிக முக்கியமான தளபதி, இன்னும் சொல்லப்போனால் இளையோர்கள் அரசியல் வழிபட வேண்டும் என்ற ஆர்வம் அன்பு மகள் அனீஸ் பாத்திமா அவர்களினுடைய பேச்சை கேட்கும் பொழுது அதிகப்படியாக வருகின்ற ஒரு காரணத்தினால், மேலும் நாம் தமிழர் கட்சி இந்த முறை 234 தொகுதிகளில் 150க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் இளையோர்களை களமிறக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய கனவின் தொடர்ச்சியாக அன்பு மகள் அனீஸ் பாத்திமா அவர்கள் இந்த தொகுதியினுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். அனீஸ் பாத்திமா அவர்கள் தனிப்பட்ட முறையில் மிகச்சிறந்த பேச்சாளர், மிகச்சிறந்த தர்க்க ரீதியிலாக பதிலை கொடுக்கக்கூடிய வல்லவர், இன்னும் சொல்ல போனால் சிறந்த களப்பணியாளர். இந்த 3 திறமைகளும் ஒருங்கே அமைவது ஒரு வேட்பாளருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். அந்த ஆச்சரியத்தினுடைய தொடர்ச்சியாக இங்கே நிற்கிறாள் அன்பு மகள் அனீஸ் பாத்திமா. அமெரிக்கா முறைப்படி ஒரு தேர்தலை இந்த தொகுதி எதிர்கொண்டால், அமெரிக்க முறைப்படி எதற்கு சொல்கிறேன்னா, வேட்பாளராக நிறுத்தப்படுகின்றவர்கள் மக்கள் இருக்கின்ற மேடையில் தோன்றுவது, அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எல்லா கட்சி வேட்பாளர்களும் ஒரே மேடையில் தோன்றுவது, அந்த மேடையில் தோன்றி அந்த தொகுதி சார்ந்த செய்திகளை ஒவ்வொரு கட்சி வேட்பாளர்களும் பேசுவது. அப்படி பேசுகின்ற பொழுது எந்த கட்சி வேட்பாளர் மிக சிறந்த முறையில் அந்த தொகுதியின் பிரச்சனைகளை வைக்கிறாரோ, அந்த தொகுதியின் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வை வைக்கிறார்களோ, அந்த வேட்பாளரை அந்த தொகுதி மக்கள் தேர்ந்தெடுப்பது. அப்படி ஒரு வாய்ப்பு இந்த சட்டமன்ற தொகுதிக்கு கிடைத்தால், அமெரிக்க முறைப்படி வேட்பாளரை தெரிவு செய்கின்ற ஒரு முறை இந்த பாபநாச சட்டமன்ற தொகுதிக்கு கிடைத்தால், எந்த கட்சி வேட்பாளரும் தங்கை அனீஸ் பாத்திமா முன்னாடி நின்று தர்க்க ரீதியாக வென்று இந்த தொகுதியை வெல்வது மிகப்பெரிய கடினமான சவாலான காரியம். அதிமுகவில் யார் நின்னாலும் சரி, கூட்டணியில் ஜவஹருல்லா நின்னாலும் சரி, அல்லது திமுகவில் யார் நின்னாலும் சரி, இல்லை புதுசாக ஐயா சொன்ன மாதிரி இந்த 41 பேரை கொண்டுட்டு ஒரு கட்சி வருது இல்லையா, அந்த கட்சியில் நின்னாலும் சரி, எந்த கட்சியில் நின்னாலும் சரி, தர்க்க ரீதியாக இந்த தொகுதியினுடைய பிரச்சனையை பேசி அதன் அடிப்படையில் வெல்கின்றவர்களுக்கு இந்த தொகுதியை ஒதுக்குவோம் என்ற ஒரு முடிவுக்கு வந்தால் வெற்றி இலக்காக அன்பு மகள் அனீஸ் பாத்திமா மட்டும்தான் இருப்பாங்க. அவ்வளவு தர்க்க ரீதியான ஒரு வாதக்காரவங்க அப்படின்றதுல நாம் எல்லோரும் தெரிந்தவர்கள் தான். இப்போ இந்த தொகுதியை பொறுத்தவரையிலும் முழுக்க முழுக்க பாபநாசம் சட்டமன்ற தொகுதியினுடைய தொடர்ச்சியாக தான் நம்ம பார்த்து பழக்கப்பட்டோம். ஏன்னா முழுக்க முழுக்க விவசாய நிலங்களை மட்டுமே கொண்ட ஒரு தொகுதி, ஒரு பெரிய தொழிற்சாலைகளோ அல்லது பெரிய ஒரு நகராட்சி மயமான இடங்களோ இங்கே இல்லை. அப்போ முழுக்க முழுக்க விவசாய நிலங்கள். அதே போல் தொகுதி ஒரு சின்ன தொகுதியா அப்படின்னு பார்த்தா 300 வாக்குகளுக்கு மேலே உள்ள தொகுதி, 310 314 நினைக்கிறேன் நான், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, 300 வாக்குச்சாவடிகளுக்கு மேலே உள்ள ஒரு தொகுதி. அதே போல் கடந்த காலங்களில் இந்த தொகுதி நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி போக்கு அப்படின்னு பார்த்தா அபரிவிதமான போக்கு. இந்த ஒருங்கிணைந்த சோழ மண்டலத்தில் அதிகமான வாக்கு வாங்கின ஒரு சட்டமன்ற தொகுதிகளில் 2வது இடத்துல இருக்கிறது இந்த பாபநாசம் சட்டமன்ற தொகுதி. அப்போ அவ்வளோ பெருமைகளை வைத்து, மிக சிறந்த வேட்பாளர்களை வைத்து நாம் இந்த தேர்தலை எதிர்கொள்ள போகிறோம். அப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் நமக்கான இலக்கு. இப்போ 26,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்த தொகுதி பெற்றிருக்கு. அப்போ சட்டமன்ற தொகுதியில் பாராளுமன்ற தொகுதிக்கு யார் போவது அப்படிங்கிற ஒரு தேர்விலேயே இந்த தொகுதியை சார்ந்தவர்கள் 26,000க்கும் அதிகமானவர்கள் நாம் தமிழர் கட்சியை தேடி இருக்கிறார்கள். சட்டமன்ற தொகுதிக்கு போகின்ற தேர்தல் அப்படிங்கிறப்ப எத்தனை பேர் தேடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இங்கே இருக்கின்ற வேலை செய்கின்ற பொறுப்பாளர்கள் வைத்திருக்கணும்.
அப்போ அந்த 26,000 ஒருவர் பத்தாவோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அண்ணன் சீமானவர்களினுடைய கொள்கை முழக்கம் ஒருவர் பத்தாவோம் பகை நடுங்கும் குரலாகுவோம் அப்படிங்கிற ஒரு கொள்கை முழக்கம் தான். அப்ப 26,000 பேர் யாருன்னு முதல்ல நமக்கு வாக்கு செலுத்திய நாம் தமிழர் கட்சியினுடைய விருப்ப உறவுகள் யார் என்ற தேடுதலை நம்ம தொடங்கணும். அப்படி தொடங்கி அவர்களை அடையாளம் கண்டுவிட்ட பிறகு அந்த 26,000 பேரிடம் ஒரே ஒரு உறுதிமொழி, நீங்க இன்னும் ஒரு 3 பேரை மட்டும் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளருக்கு வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு நபராக மாற்றுங்க. ஒருவர் 10 ஆக வேண்டியதில்லை, 3 பேராக மாறினாலே 1,20,000 மேற்பட்ட வாக்காளர்களாக மாறக்கூடிய ஒரு தொகுதியாக எளிதாக மாற்றிவிடலாம். அப்போ இந்த தொகுதியினுடைய போன முறை வெற்றி பெற்றவர் என்ன வாக்குகள் எனக்கு தெரிஞ்சு 2,60,000 வாக்குகள் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதியில் 1,00,000 வாக்குகளை தொடுவதே வெற்றியான இலக்கு தான். ஏன்னா 4 முனை போட்டி அப்படின்னு சொன்னால் 4ஆக பிரியுதே அப்படின்னு சொன்னால் 1,00,000 வாக்குகளை தொடுவது ஒரு கட்சியினுடைய வெற்றி இலக்கு. அப்படி என்றால் நாம் 1,20,000 வாக்குகளை எளிதாக தொட்டு விடலாம். எப்பொழுது என்றால் நமக்கு வாக்கு செலுத்தியவர்கள் யார் யார் என்று தேடி போய் அவரோடு பேசி அவர்களுடைய ஒரு வாக்குகளை 3 வாக்குகளாக மாற்றிவிட்டோம்னா இந்த இலக்கு எளிதான இலக்கு. அப்போ இந்த இலக்கை நோக்கி தான் வேலை செய்யணும். நீங்கள் நமக்கு முன்னாடி அதிமுக வருது பெரிய பணபலத்தோடு வருது, திமுக வருது பெரிய பணபலத்தோடு வருது அப்படின்னெல்லாம் பார்க்க வேண்டாம். அப்படி பார்த்து அந்த இடத்துல தான் நாம் 26,000 வாக்குகளுக்கு மேலே வாங்கியிருக்கோம் கடந்த பாராளுமன்ற தொகுதி தேர்தலில். இந்த தேர்தலை பொறுத்தவரை நாம் தமிழர் கட்சிக்கு மிக 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 முக்கியமான தேர்தல். ஏன் இதை மிக மிக எல்லா தேர்தலையும் இப்படி தாங்க சொல்கிறீங்க, எல்லா தேர்தலும் நாம் தமிழர் கட்சிக்கு மிக முக்கியமான தேர்தல் அப்படின்னு தான் சொல்கிறீங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கலாம். 2016 நின்னோம், 2019 நின்னோம், 2021 நின்னோம், 2024 நின்னோம். இந்த எல்லா தேர்தலையும் ஒப்பிடும் பொழுது இது மிக 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 முக்கியமான தேர்தல், மிக மிக முக்கியமான தேர்தல். ஏன் நம்ம அதை சொல்கிறோம், இது முக்கியமான தேர்தல்னு ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு கதையை மட்டும் நீங்கள் பார்த்துக்கங்க. ரொம்ப தூரத்தில் போலீஸ் வருது, ரொம்ப தூரத்தில் கண்ணுக்கு எட்டுன தூரத்தில் போலீஸ் வருது. ஒரு திருட்டு பையன் இங்கே திருடிக்கிட்டு இருக்கான். என்ன செய்வான், போலீஸு கிட்ட வர்றதுக்குள்ளே எவ்வளவு திருட முடியுமோ திருடிட்டு ஓடிடணுண்டா அப்படின்னு சொல்லி நினைப்பான். ரொம்ப தூரத்தில் மழை வருது, ரொம்ப தூரத்தில் மழை வருது. மழை வரும் பொழுது நம்ம நெல் காய வச்சுருக்கிறோம், மழை வர்றதுக்குள்ளே நெல் அள்ளிடணுண்டா. இந்த புரிதல் எல்லாருக்குமே இருக்கும். இப்போ ஒரு திருட்டு பைய திருடிட்டு ஓடிடணுண்டா அப்படிங்கிற மாதிரி மழை வர்றதுக்குள்ளே இதை செய்து முடிக்கிற மாதிரி இந்த மண்ணின் வளங்கள் சீமான் வெல்வதற்குள் இந்த கொள்ளையர்களால் கொள்ளையடிக்கப்பட்டு விட வேண்டும் என்ற வேலையில் இந்த திராவிட முன்னேற்ற கழகங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதற்கு முன்னாடி இதை தற்காத்து கொள்ள வேண்டும். மழை இந்த நெல் பயிர்கள் நாசமாகுவதற்குள்ள நாம் சேமித்து வச்சிடணுங்கிற மாதிரி 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி அதிகாரத்திற்கு வந்தால் ஒழிய அடுத்த 5 வருஷத்தில் இந்த திராவிட கட்சிகள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் காலி பண்ணிடுவான். அப்போ அது மாதிரியான சூழலில் தான் நம்ம இருக்கிறோம். நாம் இப்போ 2026 சீமான் முதல்வராகட்டினா 2031 ஆகிவிடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த பொதுத்தளத்தில் இருக்கிறவங்களுக்கு வரும். சீமான் 2031 இல்லைங்க, அதுக்கப்புறம் 2036 கூட ஆயிட்டு போகட்டும். ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த உரிமை, உங்கள் பிள்ளை படிக்கின்ற அந்த படிப்பு, உங்கள் ஊரில் இருக்கிற நிலம், உங்கள் ஊரில் இருக்கிற வளம் அந்த 2031 வரலையும் காப்பாற்றப்படுமாங்கிற கேள்விக்கு திராவிட கட்சிகளிடம் பதில் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு கூகுள் மேப்பில் நீங்கள் கன்னியாகுமரி, இன்னும் தேனி, திண்டுக்கல் இந்த பக்கத்து இருக்கிற மலைகளை 2021 முன்னாடி இருந்த அந்த கூகுள் வரைபடத்தை எடுத்து பாருங்க, 2025 இப்போது இருக்கின்ற கூகுள் வரைபடத்தை எடுத்து பாருங்க, பாதி மலைகளுக்கு மேலே வெட்டி தின்னுட்டான். அப்போ 2026 விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒட்டுமொத்த மலைகளையும் காணாமல் போயிருப்பான். இப்போ என்னென்னா விவசாயத்தை அழிக்க நினைச்சான், விவசாய பூமிகளில் விவசாயத்தை அழிக்க நினைச்சான். ஓஎன்ஜிசின்னு ஒன்று கொண்டுட்டு வந்தான். அப்புறம் மீத்தேன் எரிகாற்று திட்டம்னு ஒன்று கொண்டுட்டு வந்தான். அது எல்லாத்தையும் போராடி தடுத்து கொண்டே வந்துக்கிட்டு இருந்த இந்த நிலையில் சரி விவசாயத்தை தான் கொல்ல முடியல, விவசாயிகளை கொண்டுடுவோம். எப்படி
விவசாயத்தை கொல்ல முடியல, அழிக்க முடியல, விவசாயிகளை கொன்னுடுவோன்னு தான் இவனால் தீபாவளி நேரத்தில் இத்தனை டன்னு சரக்கு ஓடும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டாஸ்மார்க்லையும் சரக்கை இறக்குமதி செய்து வைத்திருக்கின்ற இவனால் ஒவ்வொரு ஊர்லையும் விளைஞ்ச நெல்லை எவ்வளோ நெல் விளையும், எவ்வளோ கொள்முதல் செய்து நாம் இந்த மக்களுக்கு கொண்டு போய் கடத்த முடியும்னு அளவிட முடியுமா? முடியாதான்? அளவிட முடியாதுன்னா இந்த ஆட்சி அதிகாரம் எதற்கு? அளவிட முடியும்னு தெரிஞ்சும் அதை செய்யாமல் இருந்தான்னா இவர்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ 2021 தொடங்கி கலைஞர் குடும்பம் இவ்வளோ பெரிய வேட்டையை நடத்தியிருக்கு. இதையும் தொடர விடாமல் நாம் தடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்குது. நீங்கள் வாக்கு செலுத்துவது ஒரு கட்சியினுடைய வெற்றிக்காக என்று நினைத்தால் அது வெற்றி தோல்வி என்ற கணக்கில் முடிஞ்சு போயிடும். நீங்கள் வாக்கு செலுத்துவது நாளைய பிள்ளைகளினுடைய வாழ்க்கை முறைக்காக என்று சேர்த்தால் உங்களுடைய வாக்கு நாம் தமிழர் கட்சியை தாண்டி வேற எந்த கட்சிக்கும் போகாது என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.